ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன பிரசாத் சம்பவம் அப்படின்னு கேட்டால், நெதன்யாகுவை கன்னத்திலேயே பலார்னு ஒருத்தர் அரைஞ்சிருக்கார். யார் யார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும்ல. பட் யாரும் சந்தோஷப்படக்கூடாது, இது ஒரு வருந்தத்தக்க ஒரு பதிவு. சரியா? அடுத்ததா மலேசியா இந்தியா. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மலேசியாவில் போய் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த செலிப்ரேஷனில் மலேசியாவினுடைய பிரதமர் இப்போது இந்தியாவுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நாடே பார்த்து வியக்கக்கூடிய அளவில், ட்ரம்ப் மட்டும் வருத்தப்படக்கூடிய அளவில் ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். தவிர எப்பயும் போல் ஈரான் தொடர்பான செய்திகளும் இதுக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. المفاوضين الامريكيين لديكم خياران بالنسبه لنا، الاول الحرب والثاني الدبلوماسي. خيارنا هو الدبلوماسيه، لكننا مستعدون لكلا الخيارين حتى اكثر من المره السابقه، ونامل ان تختار امريكا الدبلوماسيه اذا شنت امريكا هجوما ضدنا. ஓகே, நமக்கு புரியாத பாஷையில் அவர் பேசுகிறாரு. பட் நான் அதை தமிழாக்கம் செஞ்சிடறேன். ப்ரூஃபுக்காக தான் அது கொடுத்துருந்தேன். இது அல் ஜசீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சேனலுக்கு ஓமனில் மீட்டிங் முடித்ததற்கு பிறகு, கத்தாருக்கு அதற்கு பிறகு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி. இந்த பேட்டியில் அப்பாஸ் அராக்சி, யார், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், வாஷிங்டனுக்கு ஒரு நேரடியான எச்சரிக்கையை விடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடியது. எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அளவிற்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள், நீங்களே முடிவு பண்ணுங்கள். டெஹ்ரான் தாக்கப்பட்டுச்சுன்னா ஈரான் அண்டை நாடுகள் மீது போன தடவை பண்ணோம்ல, கத்தாரில் அட்டாக் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் பற்றி எரியும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. பீஸ் டீல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் எந்த மீட்டிங்கில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அப்படிப்பட்ட நபரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது தான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஒரு அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி இது. ஈரானுடைய யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நிராகரிச்சிட்டாங்க. இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. அதாவது இந்த ஹைபர்சோனிக் மிசைல் அதையும் தயாரிக்கிறத நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டையே நான் இதை சொல்கிறேன். டொனால்டு ட்ரம்ப்பே எங்கள் மேலே எச்சரிக்கை விடுத்திருக்காரு, அது தெரிஞ்சும் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. பா என்னடா தீபாவளி மாதிரி இருக்கு அப்படின்னு. பயங்கர பட்டாசு வெடிக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு நாட்டில் போலீஸாருக்கும் எதிர்த்த மாதிரி போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சண்டை காட்சி எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் விண்டர் ஒலிம்பிக் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, எங்கே, இட்டாலியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தொடர்பான ஓப்பனிங் செரிமனி தொடர்பான வீடியோக்கள்லாம் நேற்று இதெல்லாம் பதிவு செஞ்சோம். நிறைய பேர் பிஸியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாட்டர்டே நைட்டு யாரும் பார்க்கல. எனிவே போய் பாருங்கள், நல்லா இருக்குது. பட் வித்தவுட் ஃப்ரான்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கலை. அது ஒன்று தான் ஹாப்பி. நான் ஃப்ரான்ஸில் போன தடவை நடந்த ஒலிம்பிக் நிகழ்வுகள்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. பட் இந்த தடவை இட்டாலியில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்க நல்லா இருக்குது. இட்டாலியினுடைய மிலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர தெருக்களில் போராட்டக்காரர்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தீவிர இடதுசாரிகள் ஒலிம்பிக் போட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு கேடு ஏற்படுது அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தினுடைய மைய நோக்கம். எதனாலப்பா, என்ன என்ன அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஒலிம்பிக் போட்டி கிரவுண்டில், அந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க நிறையா விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னு இந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தில் முன்வைக்கக்கூடிய போர்டில் அந்த காட்சிகள் தான் இடம்பெறுது. பட் அவங்க
என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க? பட்டாசுகள் வெடிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு போய் என்ன சொல்கிறது? போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள்ட்ட, ஐயா பட்டாசு வெடிக்கிறீங்கல்ல, அதுவும் தாயா சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தும். உங்களோட போராட்ட வடிவம் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் காந்தி பண்ணார்ல அமைதி வழியில், அந்த மாதிரியான போராட்டமாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கும் நாட்டுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்களோ, தப்பு பண்ணுறாங்களோ, மைதானத்துக்குள்ளே பண்ணுறாங்களோ, அதே தப்பை தானே நீங்கள் வெளியில் வந்து போராட்டக்காரர்களும் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் இப்போ நெட்டிசன்கள் வரிசையாக பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹியூப்ரூ சேனல் 13 அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு, நெதன்யாகு ட்ரம்புடன் புதிய உளவுத்துறை வரைபடங்களை காண்பிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கார். வரக்கூடிய 18ஆம் தேதி 2 பேருக்கு இடையில மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்கில் இந்த ரகசிய அணுசக்தி தளங்கள் ஈரான் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ அது தொடர்பாக நம்ம சேட்டலைட்டில் பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ட்ரம்ப்புக்கு சொல்லி அதன் மூலியமா ஒரு பெரிய வாரை ஏற்படுத்துறது தான் நெதன்யாகுவினுடைய திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகள்லாம் ஒரு புதிய வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல சீனா ஏன் வரல? ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒப்பந்தம் ரஷ்யாவோடு காலாவதி ஆயிடுச்சு, இனிமேல் புதுப்பிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படின்னா, ஈரானும் ரஷ்யாவும் நம்முடைய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டே ஆகணும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கிறதுல ட்ரம்ப் தெளிவாக இருக்கார். அதைத்தான் அவர் செய்ய போகிறார். முக்கியமான ஒரு செய்தி ஒன்று ஓப்பனிங்கில் சொன்னேன்ல, அதாவது நெதன்யாகு அவர்களை யாரோ ஒருத்தர் அடிச்சுட்டார். யார்? முன்னாள் பாதுகாப்புத்துறை தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த அளவில் அந்த நபர் வந்து பெண் கவிராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஏற்கனவே பாதுகாப்புத்துறையில் ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவரை பூரா வந்து தூக்குனது, பாலிடிக்ஸ் பண்ணி தூக்குனது யாருன்னு கேட்டால் இந்த நெதன்யாகு தான். அதனால் இந்த பாதுகாப்பு படையினரில் ஒருத்தர் வந்து ஓங்கி ஒரு அப்பு ஒப்பியிருக்காரு. இது தொடர்பாக யார் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறான்னா, நெதன்யாகுவினுடைய சன்னு, அவரோட பையன், எங்கள் அப்பாவை போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டாரு, அதை நான் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு அவர் ட்விட்டரில் பேசி இருக்கக்கூடிய காட்சிகளும் கிடக்கு. ஸோ இப்படி பாருங்கள், தொடர்ச்சியாக யூதர்கள் அறவாங்கினா கூட அதை வெளியில் பெருமையாகவே சொல்லிக்கிறாங்க. அதனால தான் அவங்க பெரிய மனுஷங்களாக இருக்காங்க. எது எப்படியோ இப்போது நெதன்யாவுக்கு இந்த விஷயமும் வெளியில் வந்துருச்சா அப்படின்னு வருத்தப்படுவார். யூஎஸ்னுடைய மிலிட்ரி என்ன பில்டப் பண்ணுறாங்கன்னா, ஈரானை சுற்றி, அவங்களுடைய கடற்படையை சுற்றி இப்போ அமெரிக்கா வந்து கப்பல்கள் எல்லாம் போய் நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல, இதுக்கெலாம் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்வளவு செலவாச்சுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. விமானம் தாங்கி கப்பல் அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்துறதுக்குன்னு ஒரு குழு போயிருக்காங்க. அதுக்கு 150 to 200 மில்லியன் டாலர் அளவிற்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஒரு மாதத்துக்கு 50 to 80 மில்லியன் தளவாட வான்வெளி போக்குவரத்து மற்றும் பராமரிக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு செலவாயிருக்கு அப்படிங்கிறது. இதே மாதிரி வரிசையாக அதோட லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எது எப்படியோ மதிப்பிடப்பட்ட மொத்த தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாதத்துக்கு 250 to 370 மில்லியன் டாலர் அளவிற்கு ஒரு பெரிய செலவு செஞ்சுருக்காங்க. பட் நீங்கள் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். போர் அப்படிங்கிறதே ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் போர் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியே அமெரிக்கா 370 மில்லியன் டாலரை வேஸ்ட் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் இங்கே பியூட்டி. எது எப்படியோ அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு குடிமக்கனுக்குமே நான் $2000 ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். காங்கிரஸினுடைய ஒப்புதலே இல்லாமல் இந்த விஷயத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவிற்கு அவர் அந்த விஷயத்தை செஞ்சு முடித்தார்னா அது அமெரிக்க மக்கள் மத்தியில் ட்ரம்ப்புக்கான நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விவரங்களோ மற்ற விஷயங்களையோ அமெரிக்க மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் அவருடைய பிளான். ரெண்டாவது, வரக்கூடிய எலெக்ஷன்லையும் நவம்பர் மாதம் ஒரு எலெக்ஷன் வருது, அதுலேயும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல? ட்ரம்ப்பே வந்து டைரெக்டாக வந்து புட்டினுடைய தலையில் கிரீடத்தை தூக்கி வைக்கிற மாதிரியான காட்சிகள். அப்படி செய்யும்போது நிச்சயமாக ஜெலன்ஸ்கி கண்ணீர் வடிப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. $12 trillion அளவிற்கான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் அவங்க 2 பேரும் கையெழுத்து போட போகிறாங்க. அந்த எண்ணிக்கை ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும். இப்போது
ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில ஒரு டீல் பண்ணுறாங்கல்ல, அது ரஷ்ய நாணயத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு. இதுக்கு ட்ரம்ப்பும் ஓகே சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு. அப்போது டீடாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரம்ப்பே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுமே அப்படின்னு கேட்டால், சில விஷயங்களை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அமெரிக்கா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கூப் நியூஸ் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ ஜெலன்ஸ்கியினுடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு வெரி பேட் அப்படிங்கிறது தான். ஏன்னா மார்ச் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் மாதத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய போரை முடிச்சிடணும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்கார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பால் முன்னிறுத்தப்பட்ட அமைதி வாரியம், என்னது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் இருக்குல்ல, இதுக்கு தலைவர்கள் வந்து ஒரு பெரிய கூட்டம் ஒன்று கூட்ட போகிறாங்க. எப்போது? பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி. உலகத்தில் எல்லா நாட்டு தலைவர்களும் இப்போ $9 ட்ரில்லியன் யாருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வக்கு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ ஆக்சியோஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் துருக்கி வந்து புனரமைச்சு தரேன், வீடுகள்லாம் கட்டித்தரேன்னு சொல்லி அவங்க ஓடிட்டாங்க. இப்போ போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் அங்கே ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணுறாருங்கிறது பழைய செய்தி. புது செய்தி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அந்த மீட்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறது. இப்போது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில நல்ல பாண்ட் இருக்குது, இன்னைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே. அப்போது இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் மலேசியாவுக்கு போய் அங்கே சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டார். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை எங்கே ஏற்படுத்த போகிறாங்க, 2 நாடுகளுக்கு இடையில ஏற்படுத்த போகிறாங்கங்கிறது தான் கூடுதல் தகவல். இந்தியாவினுடைய SBI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க், மலேசியாவினுடைய பேங்க் நெகாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பேங்க், இந்த 2 பேங்க்குக்கு இடையில இந்தியாவினுடைய ரூபாய், மலேசியாவினுடைய ரிங்கட், இந்த 2ஐயுமே பயன்படுத்த போகிறாங்க பண்டமாற்று முறை அடிப்படையில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேங்கிங் செக்டார்லேயே நாணய பரிமாற்றம்ங்கிறது அந்தந்த நாட்டு நாணயத்தை வச்சு பொருட்களை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்மதம் தெரிவிக்கிறதுங்கிறது டீடாலரைசேஷனுடைய அடுத்த படிக்கட்டு தான். இதில் மாற்றுக்கருத்தே நமக்கு இருக்க முடியாது. எது எப்படியோ ஈரானில் தொடங்கி இந்தியா வரைக்கும் ஏகப்பட்ட செய்திகள் இதில் இடம் பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் OBC பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.